இன்றைக்கி வந்து நம்ம பணம் உண்டை தாங்க இறக்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் இந்த பள்ளத்தை இறச்சி பிடிச்சோம், இங்கிட்டு கிடக்கிற பள்ளத்தை. இப்போ பார்ட் 2ல் இந்த பள்ளத்தை இறக்க போகிறோம். இந்த பள்ளத்து இந்த அணையை திறந்து விட்டாலே போதும், தண்ணி எல்லாம் சருன்னு குறைச்சிரும். குறைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கும், அந்த தண்ணி இறச்சிட்டு மீன் பிடிச்சிடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல பெரிய பெரிய மீன் இந்த சைடு பிடிச்சாங்க. அதே மாட்டம் இந்த சைடும் பெரிய மீன் போயிருக்கு, அந்த மூலையில் கருவையில் போய் கிடக்கும். இப்போ வந்து இதை இறச்சிட்டு பார்ப்போம் என்ன மீன் கிடக்குதுன்னு. வாங்க அருண். இப்போ வந்து அணையை திறந்து விட போகிறோம். அம்மா ஏன்னா நல்லா செட் ஆகிடுச்சுடா. அணை கட்டி விட்டான். ஆமாம், குடும்பம் இல்லைங்க, நல்லா முரட்டு களியாக பிடிங்கி போய் வெட்டி போட்டோம். அது வந்து நல்லா செட் ஆகிருச்சு. புல்லு நல்லா இருக்குது. அணைக்கட்டு இப்போ உடச்சிக்கிட்டு போகுது. அணையை உடைக்க போகிறோம். அணைக்கட்டு உடையுதுங்க. ஊருக்குள்ளே வெள்ளம் வரப்போகுது. ஓடி போய் பத்திரமா வீட்டில் உட்காந்துக்குங்க. பாருங்க தண்ணி மடன்னு இப்போ பாருங்க குறைஞ்சிடணும் கொஞ்சம் நேரத்தில். இந்த வருது பாருங்க எல்லா தண்ணியும் குறையும், அதே சமயத்தில் மீன் இங்கிட்டு இருந்து வரும். என்னடா அது திறந்து விட்டான மீன் ஏறுது. மீன் போகுது, மீன்லாம் இறங்குதுங்க. ஐயோ கெண்டை கெண்டை குஞ்சு கருவாடு போட நல்லா இருக்கும். வருது இது எங்க பிடிச்சாச்சு ஒன்று அந்த ஒன்று ஏறி வருது ஒன்று. ஐயோ ஏன்னா அது நான் ஒன்று மீன் பிடிச்சிட்டேன். நீ ஒன்று பிடிச்சிட்டியா? பிடிச்சிட்டேன். பெரிய பெரிய கெண்டை குஞ்செல்லாம் இறங்குதுங்க. இங்கே அடுத்து கெண்டை குஞ்செல்லாம் அங்கிட்டு உள்ள கெண்டை குஞ்சு நிறைய கிடக்குது போல, இறங்கி வருது. இதோட பயங்கர ஏன்டா சின்னதா. ஐயோ கூட வச்சு பற்றிடும். கெண்டை குஞ்சு நிறைய இறங்குதுங்க. இந்த லைட்டாக தான் தண்ணியை உடச்சி விட்ருக்கோம், அதுக்கே அவளை கெண்டை குஞ்சு இறங்குது. அதனால கூட வைக்கிறோம். அப்போ தான் மீன்லாம் ஓடாது. ஆமாம், அது ஓட்டை ஒன்று இருக்குது. ஓட்டையா திருப்பி வைங்க பாருங்க. இந்த இலையை வச்சு இந்த ஓட்டையை மறைக்க வரும். கூடையில் லைட்டாக ஓட்டை இருக்குது, இந்த ஓட்டைக்குள்ள மீன் வருது. இப்போ நாங்கள் 4-5 மீன் கிட்ட பிடிச்சிட்டோம். வருங்க சாமி பிடிச்ச மீன். இப்போ கூடையில் எதுவும் மீன் மாட்டிருக்கான்னு பார்க்க போகிறேங்க. ஒன்றத்தையும் காணும். வந்த மீனெல்லாம் ஓடிடுச்சு. ஒரு மீன் இருக்குது. 2 கெண்டை குஞ்சு இருக்குங்க. 2 கெண்டை குஞ்சு, கூனிப்பிடி. அது மட்டும் இல்லாமல் இந்த புழு மாட்ட ஒரு பூச்சி, ஏதோ ஒரு பூச்சி இருக்குது. இது எங்களை தூக்கி போடு. எங்கே கூடைகளை போடுறா சாஞ்சட்டியில். நம்ம நோண்டி விட தண்ணி வேகம் பாருங்கள் எப்படி வேகத்தில் வருதுங்க. அங்கிட்டு பாருங்கள், இங்கே நல்லா சல்லுன்னு வருதுங்க வேகத்தில். ஆனால் வெள்ளாத்தேனை உடையிறப்பல நல்லா வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி. அதே சமயத்தில் மீனும் 10 நிமிஷத்தில் தண்ணியை ஃபுல்லாக இறச்சிடும். இங்கே வருது சிலேப்பி மீன் ஒன்று வருதுங்க. சொல்லு சிலேப்பி பாருங்க சார். இன்னும் வருது. திரும்புதாடா? திரும்புது படுத்துருச்சு அப்படியே. இந்த வீடியோ இந்த வாரம் போது வருங்க சல்லுன்னு போகிறாங்க. இப்போ இன்னும் நிறையா கிடக்கும். தண்ணி வரமாட்டுதுங்க. அதனால இந்த இடத்துல பொடி மீன் போகாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு பொடி பழைய வலை கிடந்துச்சு. அதை நான் வச்சுக்கிட்டு போயிட்டு அங்கேருந்து தண்ணி நோண்டி கொண்டு வர போகிறோம். இதை தப்பிச்சு மீன் போகாது. கலக்குது போமா உள்ள. இதோ பாருங்க, இது கீழே தாங்க மீன் எல்லாம் திரிக்குது. அந்த இங்க வர வருதுடா கைக்கிட்ட. இங்க வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இந்த போகுது. கரையில் ஏறிச்சு பாருங்க. படுத்துக்கிட்டு போறாங்க. இந்த பாருங்க சிலேப்பி எப்படி பதுங்கி கிடக்குதுன்னு. அது இங்கே இருந்துச்சுல சகதி பிடிச்சாச்சா? சகதியில் போய் கிடந்துச்சு, பிடிச்சாச்சு சிலேப்பியை. கொண்டு போய் போக வேண்டியதான். என்னமோ ஒரு கண்டை இருந்துருங்க. இந்த கண்டை எல்லாம் ஒரு கண்டை வந்து நினைக்கிறேன். இல்லை இது வேறு கண்டை வந்து. இது புளியலை பொடின்னு சொல்லுவாங்க. இந்த பொடியை வயிறு கண்ணாடி மட்டும் இருக்குது.
நம்ம போட்ட பழைய வலையில பாருங்க பொடி மீன் எல்லாம் மாட்டி. பழைய வலையும் சில இடத்துல உதவும். ஆமாம், அந்த சைடில் இருந்து இறங்கிட்டே இருக்கு. இதை எடு, பொடி வலையில் உள்ள மீனெல்லாம் எடு. நல்லா வசமாக பொடி வலையும் கலந்து போச்சு நமக்கு ஏத்தாப்புல. சிலேபி குட்டி கொண்டு மாட்டிருச்சுங்க பொடி வலையில். இதெல்லாம் யாருங்க தண்ணி நல்லா குறையும், மீன் எல்லாம் மேலாப்புல தெரியுது. இது பாருங்க சிலேபி. என்ன அசால்ட்டாக பிடிக்கிற? வெயிலுக்கு எல்லாம் சேட்டை இழந்துருச்சுங்க. அந்த புறா புறா அமுக்குடா 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 அமுக்குடா. இதை பிடிக்க முடியலையா? ஒன்று செத்து போனாப்புல கிடக்கும், அதை பிடிச்சிட்ட. எங்கே என்னாச்சு? ஓடிடுச்சா? பிடிச்சிட்டியா? இன்னொரு சிலேபி பிடிச்சிட்டாங்க. சூப்பர். ஐயோ, இங்கிட்ட திருப்பவும் எங்கிட்ட போய் பதுங்கிடுச்சுடா. ஈரா 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 ஈரா. இந்த இடத்துல அங்கே தெரிஞ்சிச்சு குறவா. அந்த கீழே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பொடி மீனாடா? குறவா ஒன்று வந்துச்சுங்க. என்னடா குறவாவா? ஏய் குச்சிச்சிடா குறவாப்பா இல்லையா? இந்த வருது அமுக்காத. அருண் தண்ணி வர்றதுக்காண்டி வாய்க்கா பிடிச்சிட்டு வர்றான் பாருங்க. அவன் பிடிச்சிட்டு வரவும் அங்கிட்டு கிடந்த பொடி மீனெல்லாம் இங்கே வந்துருச்சு. நம்ம காலுக்கு கீழே வந்து கிடக்குது எல்லா பொடி மீனும். கூடையை வச்சுருக்கேன், கூடையில் இப்போ பிடிப்போம் இதெல்லாம். பாருங்க நல்லா கண்ட குஞ்சு எல்லாம் மல்லாந்துருச்சு வெயிலுக்கு. அப்போ மீனுக்காண்டி கஷ்டப்படுறோம். இது ஒன்றுனா தூக்கிட்டு போயிருக்கா. அந்த பறவை ஒரு மீன் முடிஞ்சிருச்சு. என்ன பறவை அது? மீன் கொத்தி. போடு. அப்புறம் இந்த வாரம் வர்றா. ஏய் மீனை புறா சிலேபி தூக்கிட்டு போகுது. 3 சிலேபி தாங்க பிடிச்சிருக்கோம். ஒரு சிலேபியை இது கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த ஒரு சிலேபி நிற்கிது. புறா புறா புறா. அப்படிதான்டா. உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்க. முள்ளு குத்திட போகுது. இந்த மீன் அது தூக்கிட்டு போச்சுடா. தின்னுக்கிட்டு தாண்டா ஏங்குது. எல்லா மீனும் வயலுக்கு வச்சு வெயிலுக்கு மண்டையை போட்டுக்கிட்டு திரியுதுங்க. மண்டையை போட்டுருச்சு, எல்லாம் செத்துருச்சு. சாறு நிலைமையில் இருக்குது, செத்து போகலை இன்னும். குறவா தேடு. குறவா அந்த ஒன்று எந்திரிச்சிச்சு. இங்கே வா. இந்த வருது கலக்குது. சிலேபி அப்புறம் பிடிக்கலாம்டா. அதான் நிற்கிதேடா நல்லா. தூக்கி போடுறத கூட இல்லை. சரிப்பா, குறவா சிலேபியை பிடிச்சிடலாம். குறவா ஜகதிக்குள்ள பதுங்கிச்சுன்னா பிடிக்க முடியாது. இது என்ன குறவாவா சிலேபியா? அது 7 தடவை நிறையா நிற்கிது சார். நிறையா நிற்கிதா? என்னடா அது? இந்த வர இதுக்குள்ள சி கட்டையாடா மீன். என்ன நினைச்சேன்டா. எந்த முடியாது. இந்த சிலேபி குட்டி நிறையா சுற்றுதுடா. பிடி அதை விரட்டுறா அமுக்கிடுறா. அது குட்டி மீன்டா, அதெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. 2 மீன் உள்ளடி. குட்டியா? போடு. வரல. ஆமாம் சார், அதான் சார். நல்லா ஃப்ரெஷ்ஷான சிலேபி பிடிச்சாச்சு. இது வேறு பல்லன்னு இருக்குன்னு மீன். 100 மீன் ஓடி இருக்காங்க. ஐயோ மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த ஒன்றா இங்கிட்ட ஒன்று ஓடி இருக்கு. இங்கடா பிடிச்சிட்டேன். ஒரு சிலேபி பீஸாக இருந்தாங்க. சூப்பர். கைதியில் உட்காந்து புறா குறவா அமுக்கடா இன்னைக்கு. எவ்வளோ சிலேபி பிடிச்சிருக்கேன். நானும் எவ்வளோ சிலேபி பிடிச்சிருக்கேன். உங்ககிட்ட இருக்காரு சிலேபி போடு. இல்லை இங்கே நிற்கிறா குறவா. இங்கே பற்றியா? இந்த பிடிச்சாச்சுங்க ஃபஸ்ட்டு குறவா பிடிச்சாச்சு. இந்த ரெட்டை வால் குறவா வால் கிழிஞ்சு போய் கிடக்குது. ஃபஸ்ட்டு பிடிச்சாச்சு.
பாருங்க கெண்டை குஞ்சு எக்கச்சக்கமாக இருக்குங்க. இல்லைன்னு நினச்சேன் கெண்டை குஞ்சுலாம், அவ்வளோ கெண்டை குஞ்சு இருக்குது. லைட்டாக ஒரு வாட்டி தான் இழுத்தேன், அதில் எவ்வளோ கெண்டை குஞ்சு வந்துருச்சுன்னு. சரியான கெண்டை குஞ்சு நம்மளுக்கு தான், இதான் நமக்கு தான். பிடிச்சாச்சிங்க, ஒரு தொகை கெண்டை குஞ்சு வந்துருச்சுங்க. பலாப்பழம் இருக்கு நூற்றி பாருங்க. யாருங்க கெண்டை குஞ்சு பாருங்க, எல்லாம் கருவாடு பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்குது கெண்டை குஞ்சுலாம். பலாப்பழம்னு சிலபி போகுது. இந்த இருக்குங்க நம்ம பிடிச்ச மீன் பாருங்க, வெறும் கெண்டை குஞ்சு தாங்க. கெண்டை குஞ்சு சிலேபி நிறையா இருக்குது. இங்கே இருங்க ஒரு பூச்சி, இந்த பூச்சி வந்து தட்டான் இதில் தாங்க உருவாகும். இந்த ஊசி தட்டான் சொல்லுவோம்ல, அந்த தட்டான் இந்த பூச்சியில் தான் உருவாகும். பாருங்கள், அந்த தட்டானோட மூஞ்சி அந்த பூச்சியோட மூஞ்சியும் ஒரே மாட்டம் இருக்கும். இது பெருசாகும் போது இதுக்குலேருந்து தட்டான் ஒரு ஐ வந்துடும், தட்டாம்பூச்சி. இதுதான் தட்டாம்பூச்சி. அடுத்து இந்த வருங்க சிலேபி, ஒரே ஒரு குறவாக தான் மாட்டியிருக்கு. சிலேபி நிறையா மாட்டியிருக்குங்க. ஆமாம், பிராமினுக்கே ராசி இல்லை. இந்த பழத்தை இறக்கும் போது பிராமின் இல்லை. அடுத்து இந்த பெரிய பழத்தை இறக்கி போகிறோம். அதுக்காண்டி தான் தண்ணியை திறந்து விட்டுருக்கோம். பின்னாடி போகாது, தண்ணியை திறந்து விட்டுருக்கோம். இங்கே பாருங்க, திறந்து விட்டு இந்த பழத்தை ரொம்ப வச்சு. அடுத்து வந்து இந்த பள்ளம், இந்த பள்ளம் ஒரு 20 நாள் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா மீன் இந்த பழத்தை இறச்சி பிடிக்கலாம். அருண் ஒத்தாலாக இறச்சி பிடிச்சிருவான். சொல்லு, இப்போ என்ன சொல்லணும் சொல்லு. ஒரு கழுகு வந்து ஒரு மீனே தூக்கிட்டு போயிடுச்சு. ஆமாம், மீனே தூக்கிட்டு போயிடுச்சு. மீன் இல்லாமல் பாருங்க. ஆமாம், மீன் இல்லை பாருங்க, கொஞ்சோண்டு மீன் தான் இருக்குது. இதுவே கொஞ்சம் மீன், அதிகமான மீன் இருக்குது. சரிவா, தண்ணி பாருங்க, அங்கிட்ட உள்ள தண்ணியை உடச்சி எப்படி வருது பாருங்க தண்ணி. அது குறையாது, அந்த தண்ணி ஃபுல்லாக வராது. இப்போ நாங்கள் பிடிச்ச மீனில் மிச்சம் கிடக்கிற மீன் புழைச்சிக்கிறோம். அதே மாட்டான் அங்கிட்டு உள்ள மீன் தண்ணியும் டக்குன்னு வச்சிடும். நாங்கள் மீன் அதையும் பிடிக்கலாம். பிடிச்ச மீனில் 3 மீனை சீர்வணி கொண்டாந்துருக்கோம். இதை இப்போ வறுக்க போகிறோம். இங்கே பாருங்க, இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்கல, அதுக்கு பச்சை மிளகா அரைச்சி கொண்டாந்துருக்கோம். பாருங்கள், நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது பார்த்தீங்களா மிளகா. அது வந்து பச்சை மிளகா மீனில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு சில இடத்துல ஒழுங்காக அரைப்படாதனால ஒட்டிக்கிட்டு இருக்குது. பாருங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சாப்பிட்டு சமைச்சி டேஸ்ட்டு பார்த்து இப்போ நாங்கள் சொல்லுவோம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்போம். வச்சாச்சு, புகையுது. சுத்தமான செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய்ங்க, இதை இப்போ ஊற்ற போகிறோம். நல்லா காஞ்சிருச்சுங்க எண்ணெய், அதனால மீனை இப்போ போட போகிறோம். என்ன பாதி உடம்பா காணும், ஆச்சி தின்றது பாதி உடம்பு. ஐயோ மீன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்து சாப்பிட போகிறோம். எல்லாம் பிஞ்சிக்கிட்டு போயிடுச்சு. ஒரு மீன் மண்ணுக்குள்ளே விழுந்துருச்சு எடுக்கும் போதே. அதையும் நாங்கள் திருப்பி தாச்சியில் போட்டு சாப்பிடுவோம். இதை எடுத்ததுக்கப்புறம் அந்த மீனை போட்டு மண் இல்லாத சைடை ஊற்றியும் சாப்பிட போகிறோம். பாருங்க, இந்த மீனை எடுக்கிறோம். பாருங்க, இந்த மீனையும் வறுத்தாச்சு. கூழாக போச்சுங்க மீன் எல்லாம். கருவாடு மாட்டை போயிடுச்சு பாருங்க மீன் எல்லாம். அது வலிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் இருக்காது. யாரு இது? நானே தான். நீனே தானா? இவா சாப்பிடுவோம்.
இந்த மீனில் தான் மண் பட்டது, திருப்பி போடும் போது மண்ணுக்குள்ளே விழுந்துருச்சு, அதை போட்டு எடுக்க போகிறோம். மீன் நல்லா வெந்து இங்கே பாருங்க, கருவாடு மாட்டம் அங்கே இங்கே பிஞ்சிக்கிட்டு போச்சு. சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. டேஸ்ட்டு பார்க்க போகிறேன். வேற லெவலில் முறுமுறுன்னு சத்தம் கேட்குது. நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மீன். மீன் வறுவலில் அந்த மொறுன்னு வைத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் தான் நாங்கள் வறுத்துருக்கோம். அதிகமாக எல்லோரும் மீன் வறுக்கும் போது இந்த மீனில் உள்ள வால் ரெக்கையெல்லாம் வெட்டிடுறாங்க. ஆனால் கருவாடு போடும் போது வெட்ட மாட்டாங்க. இதுதாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, வறுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவலில் அந்த வால் தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த மீனில். அதையும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து தனி டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அதிகமாக யாரும் குழம்பு மீன் வறுக்க வீட்டில் மீன் வறுக்கும் போது வாளுகளை போட மாட்டாங்க, அறுத்து வீசிடுவாங்க. அதுவும் மீனோட ஒரு உறுப்பு தான், அதையும் வறுத்து சாப்பிடலாம். யாரும் அதிகமாக போடுறதில்ல. நானும் சாப்பிட போகிறேன். ஒரு டேஸ்ட்டாக இருக்கு சார். டேஸ்ட்டாக இருக்க இப்போ கடிக்க போகிறேன். டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. வறுவல் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. மிளகாப்பொடிலாம் கரெக்டாக இருக்கா? மிளகாப்பொடி இல்லை, மிளகாவா? எல்லாம் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. ஸோ மண்டையை கடிக்க போனேன். சாப்பிடு போனேன். அப்போ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.